ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த 3ஆம் மாதம் இந்த 12ஆம் தேதியிலே அதிகாலை வேளையிலே ஆண்டுடைய திருச்சமூகத்தில் வந்திருக்கிறதான அனைத்து தேவ ஊழியக்காலையும் தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் டெலிவரி மினிஸ்டர் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சிஸ்மாக தொடர்ந்துமாக நாங்கள் தேவ வார்த்தையை நாங்கள் தியானித்து வருகிறோம். வாழ்க்கையா வல்லமையாங்கிறதான காரியத்தினூடாக வார்த்தையினூடாக எங்கள் மத்தியிலே பாஸ்டர் கிருபா அவங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த நாளிலும் கூட தேவ வார்த்தையை தொடர்ந்துமாக எங்கள் மத்தியிலே கொண்டு வருவாங்க. பாஸ்டர், வெல்கம் பாஸ்டர், இது உங்களுடைய நேரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி இணைப்பில் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட வாழ்க்கையா வல்லமையா என்கின்ற இந்த புதிய தலைப்பின் கீழ் 2025 வருடம் தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதாவது வாழ்க்கை முக்கியம் என்பதை குறித்து தேவன் பல சந்தர்ப்பங்களிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த பழைய வருடத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, புதிய வருடத்தில் எப்படி வாழ்க்கை இருக்கிறது? நாம் சத்தியங்களை கேட்கின்றோம். சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்துகிறோமா, நடைமுறைப்படுத்துகிறோமா என்பது மிகவும் முக்கியமானது. பிரியமானவர்களே, ஆகவே அநேக பிரசங்கங்களை கேட்கலாம், அநேக வருடங்கள் நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்னும் கல்லூரிகளிலே கூட நாம் வேதாகம கல்லூரிகள், வேத விரிவுரையாளர்கள், இன்னும் பல ஆவிக்குரிய புத்தகங்கள், செமினார், இன்னும் பல கூட்டங்களிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். ஸோ கற்றுக்கொள்வது நல்லதுதான். ஆனால் கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. கற்றுக்கொண்டதை நாம் செயற்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அவை இந்த நாளிலே கூட இது லென்த் நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. அவை அநேகர் வருடத்தில் இந்த லென்த் நாட்களில் மிகவும் பயபக்தியா இருப்பார்கள். 40 நாட்கள் உபவாசம், 30 நாட்கள் உபவாசம், 20 நாட்கள் உபவாசம், இப்படி இந்த உபவாசத்தை கடைபிடிக்கிறார்கள். நல்லது, உபவாசம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் அது மாத்திரமல்ல, இந்த நாட்களே நிறைய பேர் என்ன இது மச்சம் மாமிசம் சாப்பிட மாட்டார்கள். நான் மரக்கறி வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன் என்று அப்படியும் ஒரு சாரார் இருக்கிறார்கள். சில பேர் ஆண்கள் நாங்கள் தாடி வளர்க்கிறது, தலைமுடியை வளர்க்கிறது, இப்படிப்பட்ட காரியத்தில் இருப்பார்கள். சில பேரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கல்வாரி பாடல்களை பாடி மிகவும் துக்கமான இந்த கிறிஸ்துவனுடைய பாடுகளை துக்கத்தோடு ஆசரித்து வருவார்கள். எல்லா சபைகளை விட சபைகளில், அதாவது தலைமத்துவம் 2 இருக்குன்னு சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? 2 தலைமத்துவம் தான். ஒன்று இயேசு கிறிஸ்துடைய தலைமத்துவம், இன்னொன்று அந்தி கிறிஸ்துடைய தலைமத்துவம். இதை தவிர வேறு தலைமத்துவம் இல்லை. இதற்கு கீழ்தான் மற்ற காரியங்கள் நடைபெறுகிறது. அதே போல திருச்சபைகளிலும் பிரதானமான பிரிவுகள் 3 இருக்கின்றது. என்ன இந்த பிரதானமான பிரிவுகள் 3 என்று சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கத்தோலிக்க திருச்சபை. இந்த கத்தோலிக்க திருச்சபை உண்மையாகவே இன்றைக்கு ஒரு பெரிய ஆலமரம் போன்று வளர்ந்து படர்ந்து பல தேசங்களிலே இன்றைக்கு அநேக கோடிக்கணக்கான மக்கள் அந்த திருச்சபைகளிலே இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து கத்தோலிக்க திருச்சபைக்கு அடுத்த 2வதாக இருக்கிறது, அதாவது மெயின் லைன் சேர்ச்சுகள், புரோட்டஸ்டன்ட் என்று சொல்லுவார்கள். மெயின் லைன், அதாவது இது 2ம் பாரம்பரிய சபைகளை காட்டுகின்றது. 3வதாக இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் சர்ச், ஆவிக்குரிய திருச்சபை என்று சொல்லுகிறவர்கள். இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருந்துதான், அதாவது
உலக சரித்திர ரீதியாக பார்க்கின்ற பொழுது கத்தோலிக்க திருச்சபையில் இருந்துதான் புரொட்டஸ்டன்ட் வந்தது, சீர்திருத்த திருச்சபை வந்தது. இந்த சீர்திருத்த சபையில் இருந்துதான் ஆவிக்குரிய திருச்சபை என்று அங்கே வந்தது. சோ இந்த 3 பிரிவுகள் இருக்கின்றது. இந்த ஆவிக்குரிய திருச்சபை என்றால் என்ன? இது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், வல்லமை வரங்களை பெற்றுக்கொண்டவர்கள், ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், வேறு விரிக்கப்பட்டவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு திருச்சபையாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இது உண்மை என்றாலும் இன்னொரு பக்கத்திலே நாம் சற்று ஆராய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இப்பொழுது இந்த பாரம்பரிய சபைகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த கத்தோலிக்க சபை மற்றும் மெயின்லைன் சர்ச்சஸ்கள்ல அங்க ரட்சிப்பு இல்லை, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதில்லை, அங்கே ஆவியானுடைய கிரியை இல்லை, அபிஷேகம் இல்லை, வல்லமை இல்லை, வரங்கள் இல்லை என்று சொல்லி ஆவிக்குரிய திருச்சபைகள் கூறிக்கொள்கின்றது. இந்த கடைசி நாட்களிலே இந்த ஆவிக்குரிய திருச்சபைகளிலும் என்ன நடக்கிறது என்றால், அந்த பாரம்பரிய திருச்சபையை பின்பற்றுகிறது. கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டிய இந்த ரட்சிக்கப்பட்ட திருச்சபை, உலகத்திலிருந்து வேறுவிரிக்கப்பட்ட இந்த திருச்சபை இன்றைக்கு அதே பாரம்பரிய திருச்சபைகளையே பின்பற்றுகிறதை சமகாலத்திலே நாம் காணக்கூடியதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எவ்வளவு இது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், வல்லமை வரங்களை பெற்றுக்கொண்டவர்கள், ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், வேறு விரிக்கப்பட்டவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு திருச்சபையாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இது உண்மை என்றாலும் இன்னொரு பக்கத்திலே நாம் சற்று ஆராய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இப்பொழுது இந்த பாரம்பரிய சபைகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த கத்தோலிக்க சபை மற்றும் மெயின்லைன் சர்ச்சஸ்கள்ல அங்க ரட்சிப்பு இல்லை, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதில்லை, அங்கே ஆவியானுடைய கிரியை இல்லை, அபிஷேகம் இல்லை, வல்லமை இல்லை, வரங்கள் இல்லை என்று சொல்லி ஆவிக்குரிய திருச்சபைகள் கூறிக்கொள்கின்றது. இந்த கடைசி நாட்களிலே இந்த ஆவிக்குரிய திருச்சபைகளிலும் என்ன நடக்கிறது என்றால், அந்த பாரம்பரிய திருச்சபையை பின்பற்றுகிறது. கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டிய இந்த ரட்சிக்கப்பட்ட திருச்சபை, உலகத்திலிருந்து வேறுவிரிக்கப்பட்ட இந்த திருச்சபை இன்றைக்கு அதே பாரம்பரிய திருச்சபைகளையே பின்பற்றுகிறதை சமகாலத்திலே நாம் காணக்கூடியதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எவ்வளவு படிக்கிறோம், எத்தனை பிரசங்கங்களை கேட்கிறோம், எத்தனை வாக்குத்தத்தங்களை அள்ளி குவிக்கிறோம் என்பது ஒரு பொருட்டல்ல. அது ஒரு பெரிய விஷயமும் அல்ல. சோ பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை அவர் விரும்புகிறார். நம்முடைய ஊழியத்தை விட, நம்முடைய தாளந்துகளை விட, நம்முடைய வரங்கள் வல்லமைகளை விட அவருக்கு தேவை நான் தான், நீங்கள் தான். அந்த வாழ்க்கையில் தேவன் பிரதிபலிக்க வேண்டும். அந்த பிரதிபலிப்பு இல்லாமல் இன்றைக்கு நாம் எத்தனைதான் தாளந்துகளை, திறமைகளை, பட்டங்களை, பதவிகளை, எண்ணிக்கைகளை கொண்டிருந்தாலும் வாழ்க்கையில் சத்தியத்தின்படி வாழாவிட்டால் அதுல எந்த விதமான பிரயோசனம் இல்லை. உலகத்திலே கூட நிறைய பேர்
படித்து படித்து பட்டங்களையே அடுக்கி கொண்டு போவார்கள். ஆனால் அவர்கள் பட்டம் படிக்க வேண்டும், பட்டம் பெறுகிறோம் என்பதுதான் அவருடைய நோக்கமே தவிர அந்த படித்த பட்டங்களினாலே மக்களுக்கு அல்லது தங்களுக்கும் ஏதாவது பிரயோசனமா இருக்கா என்றால் இல்லை. அவர்களுக்கு அந்த படித்து விட்டோம், பட்டம் பெற்று விட்டோம், கற்றுக்கொள்ளுகிறோம் என்ற ஒரு மமதம், ஒரு பெருமை அவர்களை ஆளுகை செய்கிறது. அதுபோலத்தான் கிறிஸ்தவ சமூகத்திலும் ஆவிக்குரிய வட்டாரத்திலும், அதாவது கிறிஸ்துவின் சத்தியத்தின்படி தங்களை ஒப்புக் கொடுக்காமல் பாரம்பரியத்துக்கு ஒப்புக் கொடுத்து போய்கொண்டிருக்கிற ஒரு கவலைக்குரிய காரியங்களை இந்த கடைசி நாட்களிலே பார்க்கக்கூடியதா இருக்கிறது. சரி, காலங்களையும் தோற்றங்களையும் நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். செவ்வானம் எடுகின்ற பொழுது மழை வருகிறது என்று உங்களால் நிதானிக்க முடிகிறதே. ஆனால் ஏன் காலங்களை உங்களால் கணிக்க முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவர் வருத்தத்தோடு சொன்னதை கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த காலம் என்ன காலம்? இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களையும் கேட்டா சொல்லுவார்கள், இது லெந்து காலம். அப்ப லெந்து காலத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? உபவாசம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும், மற்றும் நாம் மாமிசம் மச்சம் சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பிரியமானவர்களே, நாம் எல்லாவற்றையும் வேதாகமத்தின்படி அலச வேண்டும். வேதாகமத்துக்குள் நாம் அடங்க வேண்டும். வேதாகமத்தை விட்டு வெளியே போகின்ற எந்த செயலையும் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்கனுடைய ஜெபம் அது எதுவானாலும் அருவருப்பாயிருக்கிறது. ஆகவே சட்ட திட்டம், அதாவது இந்த புக் ஆஃப் லா, வேதாகம சட்டத்தின்படிதான் நாம் எதை செய்தாலும் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். தேங்க்யூ ஜீசஸ். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 30வது வசனம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். கவனிங்கள், காலங்கள். ஏன் நம்மால் காலத்தை அறிய முடியாமல் இருக்கிறது? அப்ப காலத்துக்கு காலம் பாரம்பரியத்தை நாம் பின்பற்றி வருகிறோம். சோ இது என்ன காலம்? லெந்து காலமா அல்லது அறியாமையில் உள்ள காலமா? வேதாகமத்தின்படி அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேணும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இப்ப தேவையான முக்கியமான காரியம் எது? மனம் திரும்புதலா, பாரம்பரியமா? தேவன் இந்த காலத்தை எதிர்பார்க்கிற காலம் மனம் திரும்புதலின் காலம். வேதாகமத்தை கேட்டு அதில் இருக்கின்ற சத்தியத்தின்படி நம்முடைய குற்றங்களை மாற்றிக்கொண்டு நாம் கிறிஸ்துவோடு ஒப்புரவாகி நடக்க வேண்டிய காலமே தவிர, காலத்துக்கு பாருங்க, உலகத்துல பெண்கள் தினம், ஆண்கள் தினம், ஞாயிறு என்று உலகத்திலே கொண்டாடப்படுகின்ற தினத்திலே ஒரு மனிதன் நன்றாக மதுவை அறிந்துவிட்டு அவர் நன்றாக மதுவை அறிந்து கொண்டு நல்லா குடித்து விட்டு போதையிலே இருந்தாராம். எப்ப? அதாவது ஈஸ்டர், இந்த குட் ஃப்ரைடே, அதாவது பெரிய வெள்ளிக்கிழமை அல்லது புனித வெள்ளிக்கிழமை இருந்தாராம். அப்போது ஒருவர் கேட்டாராம், இன்றைக்கு கிறிஸ்து பாடுபட்ட நாள், சனமே மக்கள் எல்லாம் உபவாசத்தோடும் அழுகையோடும் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.
நீர் என்னவென்றால் இப்படி குடித்து விட்டு இருக்கலாமா என்று கேட்ட பொழுது அந்த குடியிலே போதையிலே இருந்த அந்த மனிதன் சொன்னாராம், கிறிஸ்து பாடுபட்டது என்னால் தாங்க முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை, சகிக்க முடியவில்லை. எனவே அதை மறப்பதற்காக நான் நன்றாக சாராயத்தை குடித்திருக்கிறேன் என்று பதில் சொன்னாராம். சரி, ஓரளவுக்கு அவர் சொன்னது சரியா இருந்தாலும் கூட அவர் சரி பரவாயில்ல, கவலையை மறக்கிறதுக்காக குடித்திருக்கிறார் என்று கேள்வி கேட்டவர் கடந்து போய்விட்டார். அடுத்து 3ஆம் நாள் கிறிஸ்து உயிர்த்த நாள், ஈஸ்டர், உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கும் அவர் நன்றாக குடித்துவிட்டு அதே நிலைமையிலே இருந்தாராம். அப்பொழுது இந்த நபர் கேட்டிருக்கிறார், அன்றைக்குத்தான் கிறிஸ்து பாடுபட்டார், கவலையா இருக்கிறது, ஆகவே நான் குடித்தேன் என்று சொன்னீர்கள். இப்பொழுது இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்லவா, இன்றைக்கு ஏன் நீங்கள் குடிக்க வேண்டும்? அதற்கு அந்த நபர் சொன்ன பதில், அன்றைக்கு நான் துக்கத்தை தாங்க முடியாமல் குடித்தேன், இன்றைக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது மகிழ்ச்சியா இருக்கிறது, ஆகவே இந்த மகிழ்ச்சிக்காக நான் குடித்தேன் என்றாராம். பிரியமானவர்கள், இப்படித்தான் கிறிஸ்தவ போக்கு போகிறது. கிறிஸ்து பாடுபட்டார் என்று அழுகிறது, பிறகு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சிரிக்கிறது. உங்களிடத்திலே நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். வேதாகமத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. வேதாகமம் கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி என்ன சொல்லுகிறது, கிறிஸ்துவின் உயிர்ப்பை பற்றி என்ன சொல்லுகிறது, இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்பதை தவிர மற்றும் பாரம்பரியத்தையோ யாரோ செய்கிறார்கள் என்பதற்காகவோ நாம் எந்த ஒரு காரியத்தையும், ஜெபமோ பாடலோ ஆராதனையோ எதையும் நாம் செய்யக்கூடாது என்பதுதான் வேதாகமம் போதிக்கிறது. சோ வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமான தேவச்சனமே, இன்றைய காலகட்டம் இயேசு சிலுவையிலே பாடுபட்டார் என்று அழுவது சரியா, அல்லது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சந்தோஷப்படுவது சரியா? தயவு செய்து உங்களுடைய பதிலை நீங்கள் கூறலாம், மைக் ஆன் பண்ணி. இயேசு பாடுபட்டார் என்பது அழுவது சரியா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது கொண்டாடுவது சரியா? சொல்லுங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று கொண்டாடுவது சரி. உங்களுடைய பதில் என்ன? நாம் எந்த தெளிவுக்குள்ளாக இருக்கிறோம்? உயிர்த்த வல்லமையை குறிச்சுதான். Praise the Lord. Hallelujah. அப்ப இயேசு பாடுபட்டார் என்று அழுவது சரியா? அவர் பாடுகளை நினைவு கூறுவதற்காக தான் நம்ம அதை கொண்டாடுறோம். மரணத்தை நினைவு இயேசு கூறும்படி பாடுபட்டார் என்று அழுவது சரியா? பாடுபட்டார்னு அழுவது தவறு. அவர் ஒரு முறை பாடுபட்டார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவரு பரலோகத்துல இருக்காரு, பரிசுத்தாவியை நமக்கு போதிக்க அனுப்பியிருக்காரு, வேதத்தை அது மரணத்தை நினைவு கூறும்படி அவருக்கு அழுவது சரியில்லை. அவர் ஒரு முறைதான் பாடுபட்டார். நம்ம அதை நினைச்சுக்கிட்டு டெய்லி சொன்னாரு. அவர் பாடுகளை குறிச்சு நம்ம அழுவது சரியில்லை. சரி, உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு கத்தோலிக்க திருச்சபையில வெரி குட். கத்தோலிக்க திருச்சபையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த 40 நாட்கள் பெரிய ஒரு அழுகையும் அப்படியே கூக்குரலுமா இருக்கும். கடைசியா பாஸ்கு என்று சொல்ற ஒரு நிகழ்ச்சி வைப்பார்கள். அதுல நேச்சுரலா அப்படியே சிலுவையிலே இயேசுவை அறைகின்றது போல காட்சியெல்லாம் காட்டுவார்கள். நான் சிறு வயதுல பார்த்திருக்கிறேன். பார்க்கிறவங்க அழுவார்கள், கதறுவார்கள். ஆகவே திருச்சபை, எல்லா திருச்சபையோட கத்தோலிக்க திருச்சபையில இந்த லென்த் நாட்கள் சிஎஸ்ஐ திருச்சபையில அதிகமாய் அவர்கள் அங்கே ஆசரிக்கிறார்கள். சோ இருக்கட்டும். ஏன் நான் இந்த கேள்வியை கேட்டேன் என்றால், நமக்கு ஒரு தெளிவு தேவையா இருக்கு. நாம யார்? நாம் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திப்பார்கள். மாமிசத்துக்குரியவளோ மாமிசத்துக்குரியவர்களை சிந்திப்பார்கள்.
என்று பைபிள் சொல்லுகிறது. அதை நாம் படிக்கின்றோம், கற்றுக்கொள்கிறோம். ஆகவே தயவு செய்து கேள்விகளை கேட்கின்ற பொழுது குறையாய் நினைக்காதீர்கள், தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். இன்னொரு கேள்வி, அதாவது இயேசு கிறிஸ்து பாடுபட்டது மகிழ்ச்சியான செய்தியா துக்கமான செய்தியா? சொல்லலாம் நீங்கள். மகிழ்ச்சியான செய்தி. மகிழ்ச்சியான செய்தி. மகிழ்ச்சியான செய்தி. மகிழ்ச்சியான செய்தி. எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. ஓகே, வெரி குட், சந்தோஷம். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இயேசு பாடுபட்டது மகிழ்ச்சியான செய்திதான். அது ஒன்றும் துக்க செய்தி கிடையாது. அதுக்கு ஏன் இப்ப நாம துக்கப்பட்டுட்டு அழுது கொண்டு செத்த வீட்டுல ஃபீன்ரோல்ல இருக்கிற மாதிரி நாம செயல்பட வேண்டிய அவசியம் இல்லையே. இதெல்லாம் ஒரு இமோஷனல், ஒரு உணர்ச்சி வசப்படுதல், உணர்வடைய வேண்டும். ஏன் இயேசு மரித்தார்? சோ இந்த ரெண்டுக்கு நடுவிலே ஒன்றை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். சில பேர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டது மகிழ்ச்சி என்று எண்ணுகிறார்கள். சில பேர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதற்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். இது ரெண்டுக்கு நடுவிலே வேதாகமம் என்ன சொல்லுகிறது? அன்றையே சொல்லிட்டார். என்ன அன்றே சொல்லிட்டார். அவரே அன்னைக்கு சிலுவையில் இந்த வார்த்தைகளை அன்றே சொல்லி முடித்து விட்டார். எனக்கு உங்களுக்கு இந்த வார்த்தைகளை இன்றைக்கு ஓம் பாச ஏன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கிறிஸ்தவர்கள் நினைவு கூறுவதில்லை? உண்மையா பாச குமார் சொன்னது போல அன்றே சொல்லிவிட்டார், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அன்றைக்கு சொல்லிவிட்டார். ஏன் அந்த சத்தியத்தை இன்றைய கிறிஸ்தவ சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை? ஏன் இன்றைக்கு அழுது கொண்டு பாட்டு படிச்சு கொண்டு அழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சரி, போகட்டும். சிலர் அழுகிறார்கள், சிலர் சிரிக்கிறார்கள். கிறிஸ்து பாடுபட்டதற்கு எங்களுக்கு மனவேதனையா இருக்குன்னு அழுகிறார்கள். கிறிஸ்து பாடுபட்டு ஜெயத்தை கொடுத்தார் என்று இன்னொரு சாரா சிரிக்கிறார்கள். இந்த இரண்டுக்கு நடுவிலே வேதாகமம் என்ன சொல்லுகிறது? இன்றைய காலகட்டத்திலே வேதாகமம் நமக்கு என்ன போதிக்கிறது? இதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 6வது அதிகாரம், ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். 6வது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ரைட். இப்ப நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன என்றதை பார்க்க வேண்டுமே தவிர, இந்த கத்தோலிக்க திருச்சபையில வந்த அந்த பாரம்பரியத்தையும் இந்த புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்த சபையில வந்த பாரம்பரியத்தையும் ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறவர்கள் இப்ப கவனிங்க, இதை பின்பற்ற கூடாது. நான் அன்றைக்கு ஒரு ஸ்டடி ஒன்று கேட்டேன், ஒரு கேள்வி பதில் ஒன்று கேட்டேன். உங்களுக்கும் தெரியும், அந்த நபரை தெரியும் நினைக்கிறேன். லங்கா பைபிள் காலேஜ், LBC, அந்த பைபிள் காலேஜ்ல வேதாகம விரிவுரையாளராக இருந்த MS வசந்தகுமார் என்பவர். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், நிறைய வேத ஆய்வு, நல்ல அருமையான ஒரு வேத ஆராய்ச்சியாளர். அங்கே ஒரு வானொலியிலே அவர் பேட்டி கொடுக்கின்ற பொழுது இந்த லெந்து நாட்களை பற்றி ஒரு பேட்டி ஒன்று போனது. அதுல அவர்கள் சொன்ன அந்த காரியம், அவர் சொல்லுகிறார், நான் இந்த லெந்து நாட்கள் என்றதுக்கு நான் உடன்படுவதில்லை என்று சொல்லுகிறார். என்றால் அது வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் மக்கள் அதை செய்கிறார்கள். சோ அது நன்மைக்காக செய்தால் நல்லா இருக்கும்,
ஆனால் பாரம்பரியத்துக்காக செய்வது தவறு என்று சொல்லுகிறார். அதைத்தான் நானும் இப்பொழுது சொல்லுகிறேன். நீங்களும் உண்மையின்படி அதைத்தான் கேட்க வேண்டும். பாரம்பரியம் என்ன செய்கிறது அதை குறித்து நாம் பிறகு பார்க்க போறோம். பாரம்பரியத்துக்கு பின்னால என்ன இருக்கிறது என்று ஒரு ஆய்வை நாங்கள் செய்ய போகிறோம். ஆகவே இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தையை கொடுக்கிற நானும், இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. நம்முடைய விருப்பம் என்ன? அவர்கள் அந்த சபையில செய்கிறார்கள், நாங்களும் செய்ய வேண்டும். இந்த சபையில் இப்படி செய்கிறார்கள், நாங்களும் செய்ய வேண்டும் அல்ல. கிறிஸ்து வேதாகம் என்ன சொல்லுகிறோம் அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். சரி, இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியம் லெந்து நாட்கள் அல்ல, இந்த பாரம்பரியம் அல்ல, நம்முடைய பழைய மனுஷன், நம்முடைய பழைய வாழ்க்கை. கிறிஸ்து எப்படி சிலுவையிலே அறையப்பட்டாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை அறையப்பட வேண்டும். போட்டுகள், பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், இச்சைகள், தேவையற்ற வார்த்தைகள், புறங்கூறுவது, தூற்றுவது, குற்றப்படுத்துவது, பயம், அவிசுவாசம், முறுமுறுப்பு, இவைகள் நம்மிடத்துல காணப்படுகிறதா? ஒரு செக்அப் பண்ணுவோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இவையெல்லாம் அப்புறப்படுத்தாமல் இந்த பாரம்பரியத்தினாலே உங்களுக்கு என்ன, நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் பயணிக்கிற பாதை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை நாம் அறியாமல் இருந்திருக்கலாம். முதல் நான் வாசித்த வேத பகுதி என்ன? அப்போஸ்தலர் 17 வாசித்தோமே. என்ன வாசித்தோம்? அறியாமை உள்ள காலங்களில் தேவன் அறியாதவரை போல் இருந்தால் இப்பொழுதோ நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நாம் தெரியாமல் இதை செய்திருக்கலாம். தெரியாமல் யாரையோ எவரோ சொன்னதை நாம் பின்பற்றி இருக்கலாம். மாறாக எனக்கும் தேவனுக்கும் பிரியமானவர்களே, ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். பாரம்பரியத்தை கை கொள்வதனால் நமக்கு எந்த பயனும் ஏற்பட போகிறது இல்லை. வேதாகமத்தை கை கொள்வதனால் தான் நமக்கு பெரிய பிரயோசனம் இருக்கும். இன்றைய லெந்து நாட்களை நினைவு கூறுகிற அருமையானவர்கள் என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பாருங்கள். நான் இந்த லெந்து நாட்கள்ல 3 நாள் கன்வென்ஷனுக்காக பெரிய ஒரு திருச்சபை, சும்மா லேசான திருச்சபை கிடையாது, எல்லாம் படித்தவர்கள், பணக்காரர்கள், தொழிலதிபர்கள் இருக்கின்றதான திருச்சபை. அங்கே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். 3 நாள் தேவ செய்தியை கொடுக்க. அங்க போய் நான் இன்றைக்கு நாம் லெந்து நாட்களில் செய்ய வேண்டியது என்ன? அழுவதா, சிரிப்பதா? கிறிஸ்து பாடுபட்டார், சிலுவையில் அறையப்பட்டார் என்பது அழுவது சரியா, சிரிப்பது சரியா? துக்கமாய் இருப்பது சரியா, மகிழ்ச்சியா இருப்பது சரியா? இந்த இரண்டுக்கும் அப்பால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். அறைந்திருக்கிறோமா? அழுகிறோமே, சிரிக்கிறோமே? யோசித்து பாருங்கள். நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதா? கிறிஸ்து எதுக்காக சிலுவையில் அறையப்பட்டார்? கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? அந்த நோக்கத்தை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக பாரம்பரியத்துக்கு பின்னால பிசாசு கிரியை செய்வது இன்றைக்கு அநேக தலைவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவற்றை சிந்திக்கிறான். அதுதான் நான் உங்களுக்கு அடிக்கடி என்னுடைய பைபிள் ஸ்டடியை சொல்லி வருகிறேன்.
வேதாகமத்தினுடைய ரகசியம் எல்லாருக்கும் விளங்கப்படுத்தப்படவில்லை. எல்லாரும் வேதாகமத்தை எடுத்து போதிக்கலாம், சரித்திரங்களை சொல்லலாம், அழகாய் அடுக்கு மொழிகளிலே பேசலாம், உணர்ச்சி வசப்பட்டு பேசலாம், கேட்கிறவர்களுக்கு அது இனிமையா இருக்கலாம், அது மகிழ்ச்சியா இருக்கலாம். அதுவல்ல வேதாகமம். வேதாகமம் the revelation word, the open word, the stamp word. அதை தான் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த ரகசியங்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதுல இருக்கின்ற வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். முத்தரிக்கப்பட்ட வார்த்தையை அதை வெளியில எடுக்க வேண்டும். ஏதோ ஒரு கதையை சொல்லி ஏதோ ஒரு டைமை வேஸ்ட் பண்றதில்ல. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் அப்படி கடந்த நாட்களை செய்த நான் அதுக்காக நான் வேதனை அடைகிறேன். அநியாயமாய் நேரங்களையும் காலங்களையும் வீணாக்கி போட்டேன். இப்படிப்பட்ட ஆழமான சத்தியம் எனக்கு கிடைக்கவில்லை. நான் ஊழியத்துக்கு வந்த போது, ஊழியம் செய்கின்ற பொழுது. ஆகவே இந்த நாளை வேஸ்ட் பண்ண மண்டால் வீணாக்க கூடாது. காலம் பிரயோசனமாக்கப்பட வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை என்றால் எதை செய்தும் பிரயோசனம் இல்லை. ரைட், தொடர்ந்து நாம் வாசிப்போம். எபிரேயர் 6வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். கவனிங்கள், கவனிங்கள். ஏதோ ஒரு ஆசவார்த்தையை சொல்லி ஏதோ அழுது கொண்டு போறதல்ல வேதாகமம். தயவு செய்து ஒரு உதவி செய்யுங்க, கவனிங்க. நீங்க மைக்க எப்பொழுது ஆன் பண்ணணுமோ அந்த நேரம் ஆன் பண்ணுங்க, எப்பொழுது ஆஃப் பண்ணணுமோ அந்த நேரம் ஆஃப் பண்ணுங்க. இந்த நிறைய டிஸ்டர்ப் பண்ணுது இந்த மைக் ஆன் பண்ணிக்கொண்டு நீங்க உங்களுடைய வேலையில செய்து கொண்டிருப்பது. இது தவறு, இது தவறு. இத பாருங்க, யாரோ பேசிக்கொண்டு கதைச்சு கொண்டு இருக்கிறார்கள். பிரசங்கம் கேட்க முடியுதா? பிரசங்கம் பண்ண முடியுதா? யோசித்து பாருங்க. ஏன்னா மைக்க ஆன் பண்ணிட்டு எங்கேயோ வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு நல்ல வார்த்தை உங்களை தேடி வருகிறது, வீட்டை தேடி வருகிறது, இலவசமாய் வருகிறது. ஏன் நீங்கள் கவனிக்க தவறுகிறீர்கள்? சும்மா ஏதோ சாட்டுக்காக, சடங்காச்சாரத்துக்காக வந்து இந்த இணைப்புல இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக வந்துட்டு சும்மா நீங்க ஒன் பண்ணிட்டு நீங்க உங்க வேலையில பாக்குறது, இதெல்லாம் தவறு. இது ஒரு பெருமதியான நேரம், ஒரு வெளியேற பெற்ற நேரம். இது தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் ஒருவனையும் நியாயம் தீர்ப்பதில்லை, ஆனால் நான் சொன்ன வசனமே நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யும். ஆகவே பிரசங்கம் கேட்கிறது பெரிய விஷயம் அல்ல. வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்க்கிறேன் வேதம் சொல்லுகிறது. நான் எல்லாம் என்னுடைய திருச்சபையில இருக்கிறவர்களும் இணைந்திருக்கிறார்கள். நான் பிரசங்கம் பண்ணுகிற கேட்டவர்களும் இதில் இணைந்திருக்கிறார்கள். கேளுங்க, எந்த சின்ன பிள்ளையில கூட நான் விளையாட விட மாட்டேன். எந்த சின்ன பிள்ளைகள் கூட அங்கங்க ஓடுறதுக்கு விட மாட்டேன். என்ன வசனம் முக்கியம். ஆகவே பிரியமானவர்களே, கொஞ்சம் கவனம் எடுங்க. இல்லாட்டி எதுக்கு நாம இது சும்மா சாட்டுக்காக வந்து இதுல இணைப்புல இருக்கிறதா? இல்லையே. எவ்வளவு அருமையான வெளிப்பாடுகளை, எவ்வளவு அருமையான சத்தியத்தை தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கவனம் எடுங்கள். வாசித்த வசனத்தை திரும்பவும் கவனிப்போம். தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால்
மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். சிலுவையில யார் அறைந்தது? யூதர்களா? யார் சிலுவையில் அறைகிறது? சோ இந்த